ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சந்தைக்கு போயிருந்தோம். அங்கே ஜிலேபி மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ அங்கேயே நாங்கள் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். 1 கிலோ 100 ரூபி அப்படின்னு சொன்னாங்க. 2 கிலோ நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் மீன் வந்து ஃப்ரைடே வாங்கிட்டு வந்தோம். சாட்டர்டே க்ளீன் பண்ணி குழம்பு வச்சா சண்டே வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ஃப்ரைடேவே வாங்கிட்டு வந்துட்டோம். பட் ஓப்பன் பண்ணி அதை பார்த்த உடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கவே மீன் வந்து அப்போவே அம்மா க்ளீன் பண்ணி சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்தது நைட் ஒரு 8:30 போல் இருக்கும். 9:45 9:30க்கெலாம் எங்களோட சமையல் முடிஞ்சிடுச்சு. அம்மா எல்லாமே குயிக்காக பண்ணிட்டாங்க. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். மீனை வந்து இது மாதிரி கட் பண்ணும்போது நம்ம உள்ளே ஃபிங்கர் விட்டு க்ளீன் பண்ணோம்னா சைடில் முள்ளெல்லாம் இருக்குது பாருங்கள். அதோ இங்கெல்லாம் முள் இருக்குது, நம்ம கையில் கிழிச்சிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் கையில் வந்து அடிப்படாமல் சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிடும். எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மீன் வந்து வில்லேஜ் சைடில் தான் கிடைக்கும். அதுவும் நாங்கள் ஊருக்கு போனோன்னா அங்கே கிடைக்கும். நான்லாம் சின்ன குழந்தையாக இருந்தப்போ 1 கிலோ வந்து 25 ரூபா 30 ரூபா அப்படின்லாம் விற்ற டைமும் இருக்குது. பட் இப்போ ஊருக்கு போனால் அங்கேயே வந்து 100 ரூபி 1 kg அப்படின்ற ரேஞ்ச். அம்மா வந்து எங்கள் பாட்டி வைக்கிற மாதிரி தான் மீன் குழம்பு வச்சாங்க. கடாய் வச்சு அதில் மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சட்டி வச்சு இப்போ அதில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி, நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி, பச்சை மிளகாய், கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு மீன் துண்டை போட்டு இறக்குனீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். எப்பயுமே ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் மீன் வாங்கும்போது எல்லா மீனுமே உயிரோடு தான் இருந்தது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால தான் வாங்கணும். அப்பாவோட மொபைலில் நான் வீடியோ எடுத்தேன். பட் அப்பா அதை டெலீட் பண்ணிட்டு இருக்காரு. பிள்ளைக்கு அந்த வீடியோ கிடைக்கல எனக்கு. அப்புறம் மீன் வந்து குழம்புல போடும்போது அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இது 3மே போட்டு ஊற வச்சு சேர்த்திங்கன்னா, ஏன்னா நாங்கள் அது இன்ஸ்டண்ட்டாக வச்சு அப்படியே சாப்பிட்றதுனால கொஞ்சம் வந்து சப்புன்னு இருக்கும் அப்படின்ட்டு தோணும் எல்லாருக்கும். இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. மீன் ஃப்ரைக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர், வீட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அரிசி மாவு கொஞ்சம், கோதுமை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்புக்கு வந்து நீங்கள் லெமன் சேர்த்தாலும் ஓகே, இல்லை புளி தண்ணி சேர்த்தாலும் சரி. இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணாலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மா ஹோம்மேடு மீன் ஃப்ரை மசாலா ஒன்று இருக்கும், அது போட்டாங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருந்தது. எப்பயுமே அவசரத்துக்கு சமைக்கும் போது தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும்னு வாங்க பாருங்கள், அது மாதிரி தான் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபுட் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். சூடான ஒயிட் ரைஸ், சூப்பரான மீன் குழம்பு, ஜிலேபி மீன் ஃப்ரை. அன்றைக்கி நைட் டின்னர் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு யாராவது சமைச்சு தருவாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, லைக்கும் சப்ஸ்கிரைபும் கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.